ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காக்னிசன்ட்ல இருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மந்த்ஸ்க்குள்ள ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மந்த்ஸ்க்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ஜாப் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஆன்லைன் மோட்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹச்ஆர் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான கால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹச்ஆர் இன்டர்வியூ நடக்கும். அந்த ஹச்ஆர் இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு விர்ச்சுவலா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பிபிஓ என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வைஸா ஒர்க் பண்றதுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க எக்ஸ்ன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். உங்க நேம், உங்க மொபைல் நம்பர், உங்க இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதர் தென் இங்கிலீஷை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இந்த மாதிரி அதை பத்தின சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். ஸோ இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணீங்க இல்லையா, இந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு படிக்க பேச ரெண்டுமே தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்க கரண்ட் சிட்டி, உங்க குவாலிஃபிகேஷன், உங்க இயர் ஆஃப் பாசிங், உங்களுக்கு ஏதாவது அரியர் இருந்ததுன்னா அதை இங்க கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா மார்க் ஷீட்டும் வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரொவின்ஷனல் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓட்டர் ஐடி ஆர் பாஸ்போர்ட்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. இல்லை 11 மந்த்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அப் டு 11 மந்த்ஸ்ல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ வேக்சினேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க எத்தனை டோஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களோ அதை நீங்க இங்க கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை உங்களுக்கு நீங்களே ரேட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி எப்படி இருக்குமோ அதை வச்சு நீங்க ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது கொடுத்து சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.